வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோல பார்க்க போறது தக் லைஃப் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட உங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா கமல் டெல்லியிலே பெரிய யாக்குசாவா இருக்காரு. யாக்குசானா ஜப்பான் மொழியில பெரிய கேங்ஸ்டர்னு அர்த்தம். இப்படி இருக்கிற ஒருத்தர் ஒரு பையனை எடுத்து வளர்த்தவனையும் நிலைமை வந்துட்டு ஏற்படுது. அதுதான் நம்ம சிம்பு. அந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் கமலுக்கு எதிராக வந்துட்டு நிக்கிறான். எதனால என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற படத்தோட மீதி கதையா இருந்தது. படத்துல கமலஹாசன் சிம்பு இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போவா வர சீன்ஸ் வந்துட்டு ரசிக்கும்படியா இருந்தது. என்ன நிறைய இடத்துல வந்துட்டு படத்துல என் தம்பி மாறிக்கிறாங்க, திடீர்னு வந்துட்டு அவரு வந்துட்டு அப்பா மாறிக்கிறாங்க, திடீர்னு பையன் மாறிக்கிறாங்க. இந்த ஒரு பொசிஷனை வந்துட்டு படத்துல சரியா நிக்காம போயிருச்சு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் வர அந்த ஒரு காம்போ ஃபைட் இதெல்லாம் வந்துட்டு ஓகேவா இருந்தது. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல வரக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட்ஸ் வந்துட்டு சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். படத்துல ஃபைட் சீக்வன்ஸ்ல ஒரு 2 ஃபைட் சீக்வன்ஸ் வந்துட்டு ரசிக்கப்படியா வந்தது. கார் ரேசிங் வச்சுட்டு ஒன்று வந்திருக்கும். ஸோ அது கொஞ்சம் வந்துட்டு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படத்தோட பின்னணி இசை அங்கங்க வந்துட்டு கேட்கறது ரசிக்கப்படியா இருந்தது. படத்துல வரக்கூடிய பாடல்கள்ல ஜிங்சிக்கா வந்துட்டு நல்லா இருந்தாலுமே நிறைய இடத்துல கட் பண்ணி போட்டதுல பெருசா வந்துட்டு மனசுக்கு வந்து ஒட்டவே இல்லை. அந்த பாட்டில் வரக்கூடிய சானியா மல்ஹோத்ரா பார்க்கறதுக்கு அழகாவே இருந்தாங்கன்னு சொல்லலாம். என்ன அவங்க இந்த படத்துல நடிச்சிருப்பாங்கன்னு நினைச்சா அந்த பாட்டுக்கு மட்டும் தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது சில ஏமாற்றத்துல ஒண்ணு. இந்த சில ஏமாற்றத்துல ஒண்ணு அப்படிங்கிறது முத்துமலை பாட்டு பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்குது. இந்த சமயத்துல தீப் பண்ணது நல்லா இருந்ததா, சின்மை பண்ணது நல்லா இருந்ததா அப்படி பார்த்துட்டு இருந்தோம்னா 2 பாட்டுமே வேணாம் அப்படின்ட்டு மணிஷா தூக்கிட்டாரு. படத்துல அந்த 2 பாட்டுல எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது. கடைசி ரோலிங் டைட்ல போடும்போது விண்வெளி நாயகா அப்படிங்கிற பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாட்டை எதிர்பார்த்த ஒரு திரைப்பாட்டு தான். ஆனா அதை கொண்டு போய் கடைசி ரோலிங் டைட்ல வச்சிட்டாங்க. அது ஒரு வீடியோவுமே பெருசா வந்து அந்த ஃபேமிலியோட இருக்கிறது அந்த மாதிரியாச்சும் காட்சி பண்ணியிருந்தாங்கன்னா உட்காந்து பார்த்துருந்துருக்கலாம். பட் ரோலிங் டைட்டில் பேர் போயிட்டு இருக்கும் போது சைடில் ஒரு ஆடியோ வந்து ஆட் பண்ண மாதிரி இருந்ததுனால அதுலயுமே யாருமே உட்காந்து பார்க்கல. எல்லாருமே வந்துட்டு அந்த சாங் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது இருந்துச்சு போயிட்டாங்க. அது ஒரு டிசப்பாயின்மெண்டா இருந்தது. இது மட்டும் தான் குறையான்னு கேட்காதீங்க. படத்தோட கதை திரைக்கதை 2 ரொம்ப அதரப்பழசான கதையை வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. இது ஒரு கேங்ஸ்டர் கதை அப்படின்ட்டு இவங்க நம்ப வச்சிருக்காங்க. ஆனா உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசனுக்கு ஜீவான ஒரு ஒய்ஃப், அதுதான் நம்ம அபிராமி. அவருக்கு ஒரு அஃபேர் இருக்கு, அதுதான் நம்ம திரிஷா இந்திராணி. இந்த மாதிரியான கதைகளத்துல வந்துட்டு சிம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு படத்துல காப்பாத்துறன்னு சொல்லலாம். இங்க இனிமே நான் தான் ரங்கராய சத்தியம்னு சொல்ற அந்த ஒரு இன்ட்ரோல் பாயிண்ட் அப்படிங்கிறது நல்லா இருந்தது. மித்தபடி அவருக்கு அந்த கமலுக்கு வரக்கூடிய அந்த பாண்டிங் சீன் வந்துட்டு சொல்லிட்டேன். இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசன் கொண்டு வரவங்க ஒரு இடத்துல ஸ்கோர் பண்றாங்க. ஐஸ்வர்யா லட்சுமிக்கு சில சீன்ஸ் இருக்கு. அசோக் செல்வன் எல்லாம் முடிஞ்சா கடைசியில போலீஸ் வர கதாபாத்திரம் தான். நாசருக்குமே வந்துட்டு இந்த பாகுபலியில் வர மாதிரியான கதாபாத்திரம் இங்க இருக்கு அங்க சொல்லி அங்க இருக்குன்னு சொல்லிட்டு கலகம் ஊற்ற மாதிரியான கதாபாத்திரம் தான். பெருசா வந்துட்டு புதுசா எதுவுமே வந்துட்டு கிடையாது. முக்கியமா எந்த கேரக்டருமே வந்துட்டு எனக்கு ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரியே தெரியல. எல்லாருமே அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனா எது ஒரு அந்த எமோஷன் இருக்கு இல்லையா, சிம்பு தங்கச்சியை கண்டுபிடிக்கிறதுக்காக கமலஹாசன் வந்துட்டு போறாரு. அப்போ திரிஷா தான் கிடைச்சாங்க. திரிஷா கூட்டு வந்துட்டு தன்னோட அஃபையரா வச்சுக்கிறாரு. இந்த விஷயம் வந்துட்டு வைஃபுக்குமே தெரியும். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு ஒரு இது இருக்கும், போதை இருக்கும். அது மாதிரி எனக்கு இது அப்படின்ட்டு வெளிப்படையாவே சொல்றாரு. எல்லாருமே தேட்டர்ல கமலஹாசன் இஸ் பேக் அப்படின்னு கத்துறாங்க. லிப் டு லிப் படிக்கும் போதெல்லாம் என்ன நடக்குது, நம்ம என்ன படத்துக்கு வந்திருக்கோம், கேங்ஸ்டர் படம்னாங்களே அங்கங்க சண்டை போறாங்க, பிசினஸ்ங்கிறாங்க. முக்கியமா ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சைட் போறதுனால அந்த பிசினஸ் நமக்கு வருது அப்படிங்கிறாரு சிம்பு. அப்படி என்ன பிசினஸ் தான் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஒருவேளை பாட்டு சொல்லுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த பிசினஸ் வந்துட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாலும் பரவாயில்ல. ஆனா முக்கியமான உள்ள இருக்காரு பாத்தீங்களா, அவர் வயசாகி அவரே வந்துட்டு இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் படத்துல செகண்ட் ஹாஃப்க்கு மேல வந்துட்டு கமல் சுத்தி இருந்தவங்களா கூட இருந்தவங்களா பழி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால இவங்களும் பழி வாங்குறதுக்காக வராரு. இது அப்படியே முழுக்க விவேகம் படம் பார்த்த மாதிரியே இருந்தது. ஏன்னா இன்டர்வல் பாயிண்ட் கமல் வந்துட்டு ஒரு பனிமலையில இருந்து விழுந்துடுறாரு. எல்லாருமே சுட்டு எல்லாமே கத்தியில குத்தில அமுச்சு விட்டுறாங்க. அங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா தலை விடுதலை பார்ட் 1 தான் மிஸ்ஸிங். மித்தபடி அப்படியே வந்துட்டு அந்த ஒரு காட்சிகள் அப்படியே வந்துட்டு எடுத்திருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது என்ன சொல்றதுனே தெரியல, எப்படி இது நடந்தது. ஏன்னா மணிசார் படத்துல புதுசா ஏதாச்சும் இருக்கும், படத்துல வந்துட்டு ஒரு மாதிரி செம்ம அழகா வந்து காட்டுற பாரு அப்படின்னா அந்த சினிமாட்டோகிராஃபி படம் வந்துட்டு ரசிக்கப்படியா இருந்தது. ஆனா அது மட்டும் ஒரு படம் வெற்றி அடைகிறதுக்கு போதாது அப்படிங்கிறது இந்த தக் லைஃப் வந்து ஒரு உதாரணமா தான் இருந்தது. ஏன்னா ஜாபு வாண்டியர், கமலஹாசன், மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், சிம்பு, திரிஷா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் படத்துல இருந்துமே இந்த படத்தை காப்பாற்ற முடியல. எனக்கு கடைசியா தோன்றது இந்தியன்வே இந்த படத்துக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுலேயாச்சும் ஒரு 2-3 பாட்டு அங்கங்க வந்துட்டு ஒரு சின்ன டைலாக் வசனங்கள் ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே கூட நல்லா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஒரு அளவுக்கு வந்துட்டு போச்சு. இந்த சித்ரா படத்தை வந்து கட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டருக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கா இல்ல. தங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா தான் அமைஞ்சிருந்தது. பெருசா இந்த வருஷத்துல எதிர்பார்த்த ஒரு திரைப்படம் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மனக்குமரல் தான். இன்ட்ரோல நான் சொல்லியிருந்தேன் சிம்பு வந்துட்டு இனிமேல் நான் தான் ரங்கராய சத்தியவேல் அப்படின்னு சொல்லுவாருன்ட்டு. சோ அதுக்கப்புறம் அவர் ஏதாவது பெருசா பண்ணுவான்னு பார்த்தோம்னா சோ அவரு என்னென்ன பண்றாரு, அவரு திரிஷா வந்து அஃபேர் வச்சிருக்காங்க. இனிமேல் நீ தான் என்னோட அஃபேர், சோ அவர் வந்துட்டு போயிட்டாரு, இனிமேல் நான் வந்துட்டு உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வலுக்கட்டாயமா விரட்டி வச்சிருக்காரு. வலுக்கட்டாயமா விரட்டி வச்சிருக்க திரிஷாட்ட பீச் ஓரமா கூட்டு போயிட்டு என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. நீ தானே பிரச்சனை, நீ தான் பிரச்சனை, வேற என்ன. முக்கியமா கமல் சாரோட கெட்டப்ப சொல்லி ஆகணும். அந்த செகண்ட் ஹாஃப்க்கு மேல அவர் வந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு போறாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா மனுஷன் ஷூட் பண்ணிருப்பாரு, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் அது வைக்கும் நான் வந்துட்டு எடுத்துட்டாரு. அது ஒரு நல்ல முடிவா தான் இருந்திருக்கும். ஆனா 2 வருஷம் கழிச்சு போடும்போது இவர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு இவங்க எல்லாத்தையும் பழி வாங்கிறதுக்காக வரும்போது அந்த ஒரு இப்படி முடியெல்லாம் வச்சுட்டு ஒரு காட்டுவாசி லுக்ல வந்துட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன்.
அதே மாதிரி இந்திய டூல அவரோட என்ட்ரி அப்படிங்கிற வந்துட்டு முடியெல்லாம் வச்சு போட்டு வந்தாரு. இதுல லைட்டா டை அடிச்சுட்டு அப்படியே வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு கெட்டப் சுத்த சாட்டிஸ்பேக்ஷனே வந்து கிடையாது. ஏன்னா தசாவதாரத்துல 10 கெட்டப்புமே பக்கா வந்து அமைஞ்சிருக்கும். கமல் சார்னாலே ஒரு கெட்டப்ல வந்து கலக்கக்கூடிய ஒருத்தர் தான். இந்த இடத்துல கெட்டப்பே வந்துட்டு நமக்கு அது சூட்டே ஆகல. அந்த கெட்டப் வேற வச்சுக்கிட்டு இவர் செகண்ட் ஹாப்ல போயிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு எப்படி போறாருன்னு தெரியல. எல்லாத்தையுமே போயிட்டு இவர் பாடி இவர் கெஸ்ட் வந்து கொண்டுட்டு இருக்கிறாரு. ஏன்னா படத்துல புதுசா வந்துட்டு எதுவுமே கிடையாது. ரொம்ப அதர பழசான திரைக்கதை தான். அந்த கதையிலுமே சுவாரஸ்யம் இல்லாம போனது எனக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்டா அமைச்சிருந்தது. படம் பார்க்கும்போது இந்த தீனா, ஜில்லா, இந்த மாதிரி 6 இந்த மாதிரியான திரைப்படங்கள் நிறைய வந்துட்டு ஞாபகம் வந்துட்டே தான் இருந்தது. அதை தவிர்க்கவே முடியல. நீங்க இந்த தகவலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.